தாலிபான் ஆப்கானிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்தாரு. இந்தியாவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வெல்கம் பண்ணாங்க. ஒரு ஆப்கானிஸ்தான்ல எப்படி ஒரு ரிச்சுவல் ஃபாலோ பண்ணுவாங்களோ, எப்படி ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுவாங்களோ, அதே மாதிரி அவர் வெல்கம் பண்ணிருக்காங்க உத்தரப்பிரதேஷ்ல. இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்கம் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, எதுக்காக இந்தியாவுக்கு வரணும், என்ன ப்ராப்ளம் நடந்து கொண்டு இருக்கு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும், அண்ட் பர்டிகுலரா என்ன மாதிரி டிப்ளமேட்டிக்கான மூவ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எதனால வார் போயிட்டு பார்ப்போம். லேண்ட் டிஸ்பியூட். ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மெயின் ப்ராப்ளம் என்னன்னா காஷ்மீர் சொல்லலாம். அதே மாதிரிதான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரிதான் லேண்டோட ப்ராப்ளம். இதனால ரெகுலரா ப்ராப்ளம் நடக்குது. இது மட்டும்தான் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானுக்கு அகதிகள் அதிகமா வராங்க. அதனால அகதிகள் அதிகமா வர்றதுனால இந்த விஷயங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில மெஷர்மெண்ட் எடுத்தாங்க. அப்படி மெஷர்மெண்ட் இருக்கும்போது தாலிபான் இருக்கிறதுனாலதான் ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சு அந்த விஷயத்த ஃபுல்லா சால்வ் பண்ணணும், ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுத்தது இந்த பக்கம் ரொம்ப பெரிய விளைவை கொடுத்த ஆரம்பிச்சிச்சு. இப்ப கரண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, டோக்ரான் அப்படின்ற ஊர்ல கரண்ட்ல நிறைய லேண்ட் பார்டர்ல ப்ராப்ளம் ஏற்படுது. அகதிகள் உள்ள வராங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச விஷயம் ஆல்ரெடி லேண்ட் டிஸ்பியூட் அப்படின்ற மாதிரி கொண்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் டெய்லியுமே சண்டை போடுற மாதிரி பாட்டுற நிலையில இருக்கு. ரெண்டு கண்ட்ரிலுமே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாருக்கு கம்ப்ளீட்டா போவாங்களா அப்படின்னா டெஃபினட்டா போறதுக்கு வாய்ப்பு 20-30% தான் இருக்குன்னு சொல்லிட்டு டிப்ளமேட்டிக்கான விஷயத்த ரிசர்ச் பண்றவங்க சொல்றாங்க. அது ஏன் 20-30% மட்டும்தான் வாருக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ரெண்டு கண்ட்ரியுமே எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப டவுன் கண்ட்ரி. பட் தே வாண்ட் இப் ஏதாச்சும் அவங்க வெளியில பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா ஒரு டஃப்பான கண்ட்ரி கூட தான் ஃபைட் பண்ணுவாங்களே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கண்ட்ரிஸ் கூட எல்லாம் ஃபைட் பண்ண மாட்டாங்க ரெண்டு கண்ட்ரிஸுமே. அதனாலதான் இந்த விஷயம் நடக்குது. சரி, ஓகே, ஃபைன். இது மூலமா யார் பெனிஃபிட் அடையறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். யூஎஸ் ஆல்ரெடி உள்ள வரணும். யூஎஸ் ஏதோ ஒரு பேசஸ் ஏர் பேஸ் வச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல கட்டினாங்க. அந்த கட்டினதுனால யூஎஸ் உள்ள இது எங்களோட பேஸ், நீங்க இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. பட் லேண்ட் ஃபுல்லா ஆப்கானிஸ்தான் உள்ளது. பட் தாலிபான் இடத்துல யூஎஸ் கட்டினாங்க. பட் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றா எங்களோட பேஸ் நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்றாரு. பட் இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் கிளியரா சொல்றாரு, நான் வார் தான் உங்க மேல போடுவோம் அப்படின்ட்டு. இதனால இன்ஃபுளுயன்ஸ் ஆகும். லைக் அமெரிக்கா சப்போர்ட் ஃபுல்லா பாகிஸ்தான் அண்ட் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. கம்பேர்ட் டு இந்தியா, பாகிஸ்தான் பத்தி ரொம்ப பெஸ்டாவே ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அமெரிக்கா கூட. பட் அந்த ரிலேஷன்ஷிப்னால சரி, ஓகே, அமெரிக்கா பாகிஸ்தானை ட்ரபிள் பண்ணுது. சரி, ஓகே, நீங்க இன்னுமே ப்ரெஷர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் கொடுக்குறாங்க. அப்படி அந்த சிச்சுவேஷன்னாலதான் பாகிஸ்தான் ஃபுல் ஸ்ட்ரெச்சா இந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பாகிஸ்தானுக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை. பட் அன்பார்ச்சுனேட்டா பாகிஸ்தான் ஃபுல்லாவே தோத்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ரீசெண்டா நம்ம பார்த்தோம் ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி ஆபரேஷன் தந்தூர் அப்படின்னு சொல்ற மாதிரி ரீசெண்டா ஃபுல்லாத்தையும் அடிச்சு தொலைச்சாங்க. ஆப்கானிஸ்தான் இந்த ஆபரேஷன்ல வின் பண்ணாங்க. ரீசெண்டா இப்ப நடந்து கொண்டிருக்கு. சரி, ஓகே, ஃபைன். ஹிஸ்டாரிக்கலா இந்த ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு பார்ப்போமா. போரஸ், அதுக்கு அடுத்து டோர்லாண்ட் லைன் அப்படின்னு சொல்ற பார்டர். இந்த ரெகனைஸ்டான பார்டர் 1893 பிரிட்டிஷ் கொடுக்குறாங்க. பட் கண்டிப்பா பாகிஸ்தான் இந்த பார்டர் தான் இருக்கு எங்களுக்கு, இந்த பார்டர் தான் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் இந்த அளவுக்கு இல்ல. பட் எங்களோட பார்டர் இது கிடையாது, இன்னும் தாண்டி இடங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி. லைக் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ராப்ளம் அந்த சைட்லயுமே இருக்கு. டிடிபின்னு சொல்லுவாங்க, அந்த தாலிபானுக்கு அகேன்ஸ்டா பண்ற பாகிஸ்தான்ஸ் மிலிட்டரி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பீப்புள் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே ரீசெண்டா ட்ரம்ப் கொடுத்த டென்ஷன்ல, ட்ரம்ப் கொடுத்த ப்ரெஷர்ல இந்த இடத்துல இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும். இன்னும் பாகிஸ்தான் ஆல்ரெடி எக்கனாமிக்கலி டவுன்ல இருக்க ஆப்கானிஸ்தான் கம்பேர்ட் டு பாகிஸ்தான்ல இருக்கும்போது லைக் யூஎஸோட ப்ரெஷர் அந்த பக்கம் போறதுனால யூஎஸ் கூட பேசிட்டு இன்னும் கொஞ்சம் பார்டர் பிரிச்சுவோம். ஏன்னா யூஎஸ் விரட்டி அடிச்சுதான் ஆப்கானிஸ்தான் உள்ள வந்தாங்க. இந்த மாதிரி விஷயத்த பண்ணா ஆட்டோமேட்டிக்கலா நம்மளால முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த விஷயத்த தோத்துட்டாங்க.
2001 2025 வரைக்கும் எத்தனை ஆப்கானிஸ்தான் இந்த வார் கிடையாது, ஜஸ்ட் லைக் டு கான்ஃபிளிக்னால இறந்தாங்க அப்படின்னா 2,45,000 பேர் வந்து இது வரைக்கும் இறந்திருக்காங்க ஆப்கானிஸ்தான் சைட்ல மட்டுமே. பட் பாகிஸ்தான்ல சைட்ல பார்க்கும்போது 65,000 பேர் இறந்திருக்காங்க. இதுல இருந்து தெரியலாம் அவங்க சொல்ற ஆப்கானிஸ்தான் சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டே இருக்காங்க. லைக் இந்த ட்ரபிள் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு சப்போர்ட் எங்களுக்கு தேவை. சப்போர்ட் யார் பெஸ்டா கொடுப்பாங்க அப்படின்னா யூஎஸ் தான் கொடுப்பாங்க. யூஎஸ், சைனா, அமெரிக்கா, ரஷ்யா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுப்பாங்க. இப்படி ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு யூஎஸ்க்கு நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து யூஎஸோட அமைப்பும் யூஎஸோட விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டா அகேன்ஸ்ட் தாலிபான், அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் சொல்லலாம். சைனா கொடுப்பாங்களான்னு கேட்டா சைனாவும் கொடுக்கறதுக்கு அந்த வாய்ப்புகள் கம்மி. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான், சைனா அந்த ஒரு சில காரிடார்ல போயிட்டு இருக்கு. அண்ட் இதுவே ரஷ்யா கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபியாவும் டெஃபினெட்லி அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். தாலிபான் அமைப்பு அப்படின்ற மாதிரி ஒரு டெரரிசம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லயே கொண்டு வச்சிருக்கனால கம்ப்ளீட்டா இந்த மாதிரி வச்சிருக்காங்க. சரி, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க? முக்கியமான டைம் கிரைசிஸ் சப்போர்ட், முக்கியமா ஃபுல் சப்போர்ட் வந்து இந்தியா தான் கொடுத்துச்சு ஆப்கானிஸ்தானுக்கு. வேர்ல்டு ஃபுல்லா வந்து தாலிபான் வந்ததுனால ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்தியா அப்படி இல்லை, தாலிபானுக்குமே சப்போர்ட் பண்ணும், மெடிக்கல் எய்டு மூலமாகவும் எந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானம் மூலமாகவும் இந்தியா மட்டும்தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஆனா இந்தியாவுக்குள்ள ஒரு இன்னும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்தாங்க. அது கம்ப்ளீட்டா மைண்ட் செட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு மைண்ட் செட்ல வந்து வரும்போது உத்தரப்பிரதேச சூஸ் பண்ணாங்க. எதுக்காக உத்தரப்பிரதேச சூஸ் பண்ணா அப்படின்னா அங்க இருக்க முஸ்லிம்ஸும் அங்க இருக்க ஒரு இன்னும் கொஞ்சம் லைக் ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங்கா ஒரு நல்ல ஒரு கண்ட்ரி, நல்ல ஒரு ஸ்டேட்ல வந்து முஸ்லிம்ஸ் அதிகமான பண்ணியிருக்காங்க. லைக் ஹிஸ்டாரிக்கலா சரி, லைக் தாஜ்மஹால் ஆகட்டும், ஷாஜகான் ஆகட்டும், நிறைய முஸ்லீம் லீடர்ஸ் முகல்ஸ் அந்த சைட் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கலா வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி உத்தரப்பிரதேசம் இருக்கனால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்து இந்தியா கூட டிப்ளமேட்டிக்கா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறமா ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வரணும். இந்த வேர்ல்டு ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு எக்ஸிஸ்டிங்கான கவர்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்காங்க. கரெக்டா பர்டிகுலர் இந்த டைம்ல கொண்டு வந்து அப்படின்னா யூஎஸ் வந்து கம்ப்ளீட் தாலிபான் கேஸ்ல பண்ணணும்ன்ற மைண்ட் செட் கொண்டு வந்ததுனால டொனால்ட் ட்ரம்ப் வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாரு. நீங்க இது பேஸ நீங்க கொடுக்கல, நீங்க அமெரிக்கா பேஸ நீங்க கொடுக்கல, ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அமெரிக்கா பேஸ கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து வாருக்கு நீங்க போகப்படும் அப்படின்ற மாதிரி மிரட்டினதுனால பாகிஸ்தானோட இன்ஃபுளுயன்ஸ் வந்ததுனால தாலிபான் அமைப்பினர் கம்ப்ளீட்டா இந்தியாவுக்கு ஒரு சப்போர்ட் எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு இன்டைரக்டா சொல்ற மாதிரி வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.